அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பென்னிக்விக் பாலசிங்கம். கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பெல்காம் மாவட்டம், இன்றைக்கு அது பெலகாவி. அதுபோல் மராட்டிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய சோலாப்பூர், இந்த ரெண்டு டிஸ்ட்ரிக்ட் இடையில் 1956 சண்டை நடந்துட்டு இருக்கு. பெல்காமில் இருக்கக்கூடிய மராட்டியர்கள் என்ன சொல்கிறான், இங்கே இருக்கக்கூடிய இந்த பெல்காம் மாவட்டம், பெல்காம் தார்வாட்டெல்லாம் இது இங்கே இருக்கக்கூடிய நாங்கள் மராட்டியர்கள், எங்களை மராட்டியத்தோடு சேர்க்க வேண்டும் சொல்லிட்டு பெல்காம் போராடிட்டு இருக்கு. அந்த பக்கத்தில் சோலாப்பூர், மராட்டிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய சோலாப்பூர் மாவட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய கன்னடர்கள் என்ன செய்கிறான், எங்களை என்ன செய்ய கர்நாடகாவோட சேரடான்னு சொல்லி அவன் போராடிக்கிட்டு இருக்கான். இந்த போராட்டம் என்பது நேற்றைக்கு நடந்தது, இன்றைக்கு நடக்கிறது, நாளைக்கும் நடக்கும். தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த அருக்கு இல்லை, தேவிகுளம், பீர்மேடு, உடும்பஞ்சோலை, இந்த பக்கம் குமரி மாவட்டத்திலே நெய்யாற்றிங்கரை, நடுமங்காடு, காட்டாக்கடை, கொல்லம் மாவட்டத்திலே புனலூர், அந்த பக்கம் பத்தனந்திட்டையிலே கோணி, கோணியை தாண்டி இடுக்கி மாவட்டத்துக்கு போனோம்னா தேவிகுளம், பீர்மேடு, உடும்பஞ்சோலை, அந்த பக்கம் மலப்புரம் மாவட்டத்துக்கு போனால் நிலம்பூர், பாலக்காடு மாவட்டத்துக்கு போனால் பாலக்காடு, சித்தூர், மன்னார்காடு, அந்த பக்கம் நீலகிரி தாண்டி வயநாடு மாவட்டத்துக்கு போனோம்னா அங்கே இருக்கக்கூடிய 3 தாலுகாக்கள் வைத்திரி, சுல்தான்பத்தேரி, மானந்தவாடி. ஆக கேரளத்தில் 15 தாலுகாக்கள் என்ன செய்திருக்கிறது, தமிழ் தாலுகாக்கள் இன்றைக்கும் இருக்கிறது. 7 மாவட்டத்தில் இருக்கு. இதை என்றைக்கு மீட்கப் போகிறோம்? இதை பற்றி பேசுவதற்கு இந்த அரசியல்வாதிகள், இங்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தயாரா என்று கேட்டால் ஆளே இல்லை, ஆளே இல்லை. அப்ப இதை ஒருத்தன் பேசணும் இல்லையா? இன்றைக்கு பெல்காம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மராட்டியர்கள் நாங்கள் மராட்டியர்கள் என்று சொல்றான். அவன் கிராமத்தில் கன்னடத்தில் இருக்கக்கூடிய போர்டை தார் ஊசி அழிக்கிறான், தைரியமா அழிக்கிறான், வழக்குகளை வாங்குறான், சண்டை போடுறான், என்னோட ஊர் மராட்டியம்னு சொல்றான், என்னோட மொழி மராட்டின்னு சொல்றான். ஆனால் இந்த தேவிகுளம், பீர்மேடு, உடும்பஞ்சோலை உள்ளிட்ட வயநாடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வைத்திரி, சுல்தான்பத்தேரி, மானந்தவாடி வரை இருக்கக்கூடிய தமிழர்கள் தமிழம்னு சொல்ல மாட்டேங்கான். அதான் விஷயம். இன்னைக்கு நீங்க தேவிகுளம், பீர்மேடு போனீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய டூரிஸ்ட் கைடெல்லாம் தமிழ. இவன் எந்த பயிலும் தமிழ்ல பேசுறது இல்லை, நம்ம ஆளுங்க மலையாளத்தில் பேசுறான், மலையாளத்தில் பேசுகிறான். மலையாளத்தை கற்றுக்கொண்டான். நாங்கள் கேட்டோம், ஒரு செய்தியை சொன்னோம் கேரள அரசாங்கத்துக்கு, நீ ஒன்று செய், கேரளத்து மலையாளத்து பிள்ளைகளுக்கு நீ என்ன செய்கிற, 3 மொழியை கற்றுக் கொடுக்குற, மலையாளம், ஆங்கிலம், ஹிந்தி. அப்போ நாங்கள் என்ன கேட்டோம், அங்கே பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய தமிழ் பிள்ளைகளுக்கு நீ என்ன செய்ய, தமிழை கற்றுக்கொடு, எங்களுடைய தாய்மொழியை கற்றுக்கொடு, ஆங்கிலத்தை கற்றுக்கொடு, எங்களுக்கு ஹிந்தி வேண்டாம், எங்களுக்கு மலையாளத்தை கற்றுக்கொடு என்று கேட்டோம். காற்றுல ஏறலை, கேரளாவில் காற்றுல ஏறலை. அப்போ இந்த கேரளாவில் இருக்கக்கூடிய 15 தாலுகாக்களை என்றைக்கு நாம் மீட்கப் போகிறோம், என்றைக்கு மீட்கப் போகிறோம்? உலகத்தையே கட்டி ஆண்ட பிரிட்டன்ல இருந்து அயர்லாந்து பிரிஞ்சு போனான், மறந்துடாதீங்க. டிவேலரா போன்ற போராளிகள் என்ன செய்தான், தேம்ஸ் நதிக்கரையில் நின்று எங்களுடைய நாட்டை அடைந்தே தீர்வோம் சொல்லிட்டு நாட்டை பிரிச்சுட்டு போறான். சூரியன் அஸ்தமிக்காத நாடு இங்கிலாந்து, அங்கிருந்து ஒரு நாடு பிரிஞ்சு போயிருக்கு. அப்படி என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய வரலாற்று பாரம்பரியம். இந்த மொழி தோன்றி 20,000 ஆண்டுகள் கொண்ட ஒரு மொழியினுடைய பிள்ளைகள் என்ன செய்யறான், தங்களுடைய நிலைமை எங்க இருக்குன்னு தெரியாம போராடிட்டு இருக்கிறான். அப்போ இந்த நில மீட்பு என்பது காலத்தினுடைய தேவை, காலத்தினுடைய அவசியம். இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன செய்யணும், இந்த நிலத்தை எப்படி மீட்பது என்பதை குறித்து சிந்திக்க வேண்டிய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாலக்காடு மாவட்டம் சித்தூர் அப்படிங்கிற நகரத்துக்கு போங்க, அந்த நகரத்தில் இன்றைக்கும் 40 விழுக்காடு தமிழர்கள் இருக்கிறார்கள். நம்புவீங்களா என்னன்னு தெரியல, நம்பணும், நம்பித்தான் ஆகணும். என்றைக்கு ஒரு இனம் தன்னுடைய நிலத்தை, தன்னுடைய மொழியை விட்டுக் கொடுக்க நினைக்கிறதோ அன்றைக்கு அந்த இனம் அழிந்து போகும். இளம் அப்படித்தானே அழிஞ்சது. என்ன, இந்த நிலத்தை குறித்து சிந்திக்க வேண்டும். இது சட்டவிரோதமான பேச்சு அல்ல. நாங்கள் எங்கள் நிலத்தை இழந்திருக்கிறோம், எங்கள் நிலம் வேண்டும் என்று சொல்கிறோம், அந்த நிலத்தை கொடு என்று சொல்கிறோம், எங்கள் தாயகத்தோடதை சேரு என்று சொல்கிறோம். இதில் என்ன தப்பு இருக்க முடியும்? விரைவில் உங்கள் கரங்களிலே அதை புத்தகமாக நாங்கள் ஒப்படைப்போம். நன்றி.